உங்களோட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ என்னுடைய பேர் தீபா. நான் சென்னையில இருந்து இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பில்லர் போர்ட் மெம்பரா இருக்கேன். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் அச்சீவிங் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த பிசினஸ் நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன், இது எந்த மாதிரி நிறுவனம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய செலவை வருமானமா மாத்தக்கூடிய ஒரு நிறுவனம். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. ஸோ இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ அதே மாதிரியான அதை பேஸ் பண்ண ஒரு நிறுவனம் தான் இது. ஸோ இங்க இருந்து நம்ம மணி ஏர்ன் பண்ண போறோம், அந்த மணியை சேவ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அதை தாண்டின மோர் மணியை நம்ம வந்து ஏர்ன் பண்ண போறோம். ஸோ அது எப்படி அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த கம்பெனி லீகலா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% லீகல். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லீகல் டாக்குமெண்ட் இருக்கு, எம்சிஏ சர்டிபிகேட் இருக்கு, அது மட்டும் இல்லாம உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய பேன் கார்டு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனிக்கான பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நாங்க வந்துட்டு ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியோடைய மேனேஜிங் டைரக்டர் ஸோ மது சார் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிஓ மேம் கோமலா மேம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் அப் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஜாப் போகணும் அப்படின்னாலே ஒரு மினிமம் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. ஸோ ஆனா ஒரு நிறுவனத்தை இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது நமக்கு ஒரு 10ல இருந்து 15 வருஷமாச்சு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஸோ நம்மளுடைய கம்பெனியோட எம்டி அண்ட் சிஓ மேம் ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு மேல இந்த ஒரு நெட்வொர்க் துறையில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி அண்ணா நகர் வெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வானவில் அபார்ட்மெண்ட் 2nd ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்லணும்னா அண்ணா நகர் பஸ் ஸ்டேப்புக்கு பேக் சைட்ல தான் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு. ஸோ டேரக்டா போனா கூட நம்ம விசிட் பண்ணலாம். ஸோ நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பெருசா என்ன டூல் தேவை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மொபைல் போன் இருந்தா போதும். இன்னைக்கு மொபைல் போன் மூலியமா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு டிக்கெட் புக் பண்றதுல இருந்து இன்னைக்கு வந்து பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ல இருந்து எல்லா விஷயங்களுமே நமக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் தேவை, நமக்கு என்ன விஷயங்கள் தேவைன்னாலுமே இந்த மொபைல் மூலயமா நம்ம அதை வந்துட்டு அக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கான இன்கமும் இன்னைக்கு தேவைகள் இருக்கு. ஸோ அந்த இன்கமை எப்படி நம்ம இங்க இருந்து எடுக்கிறது அப்படின்றதுதான். ஸோ இதுக்கான மொபைல் இருந்தா போதும். ஸோ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இந்த ஒரு கம்பெனில நம்ம வந்து ஒரு ப்ரீவிலேஜ் பிரைம் மெம்பரா இருக்கும்போது நம்மளால இங்க பல வகையில சம்பாதிக்க முடியும். ஸோ இங்க இந்த பிரைம் மெம்பருக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கம்பெனில ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸோ ஒன் டைம் பர்ச்சேசிங் லைஃப் டைம் பெனிஃபிட்ஸ் இது. ஸோ நீங்க ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் ஐடி கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ் ஃபியூச்சர்ல நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ டெலிவரி. அது மட்டும் இல்லாம அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை தாண்டி பாசிவ் இன்கம். ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இது மட்டும் இல்லாம நோ ரினிவல். ஸோ இது மட்டும் இல்லாம ஜென்ரேஷன் இன்கம். ஸோ இது எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஸோ ஜென்ரேஷன் இன்கம் அப்படின்றது நான் இன்னைக்கு பண்ற ஒரு ஒர்க்குக்கு என்னுடைய ஃபியூச்சர் ஆஃப் த லைஃப் என்னுடைய குழந்தைங்களுக்கும் என்னுடைய பேர பிள்ளைங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இன்கம் வந்துட்டு என்னால வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான நமக்கு லைஃப் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்டார்டட் கிட்ஸ். ஸோ இங்க வந்து 6 வகையான கிட்ஸ் இருக்கு. ஸோ நான் ஒன் டைம் பர்ச்சேசிங் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பர்ச்சேசிங் என்னென்ன, ஸோ இதுல 6 வகையான பேக்கேஜஸ் இருக்கு. இந்த பேக்கேஜஸ்ல ஏதாவது ஒண்ணு நம்ம ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கம்பெனியோடைய ஒன் ஆஃப் த பிரைம் கஸ்டமரா நம்மளால மாற முடியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1199 ரூபாய், 1799, 2599, 3599, 4599, 4999. இந்த மாதிரி 6 வகையான பேக்கேஜஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ 1199 ரூபாயில கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வகையான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சோ ப்ளூடூத் ஹெட்செட், இல்லைன்னா 1 லிட்டர் ஸ்டீல் பிளாஸ்க், இல்லைன்னா 1/2 லிட்டர் பிளாஸ்க், இல்லைன்னா ஹாட் பாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் பிளாஸ்க். இது அவுட்டர் பிளாஸ்டிக்கும் இன்னர் ஸ்டீல்லையும் வரும். ஸோ நான்ஸ்டிக் தவா, இல்லைன்னா நான்ஸ்டிக் ஃப்ரை பேன், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்க் சாரி. ஸோ இதுல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி இந்த கம்பெனில ஒரு பிரைம் மெம்பரா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1799 சொன்னேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 லிட்டர் ஹாட் பாக்ஸ், இல்லைன்னா 3 லிட்டர் குக்கர், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா 3 காம்போ இருக்கிற ஹாட் பாக்ஸஸ், அதாவது 2000 ml, 1000 ml, 1500 ml. ஸோ இந்த 3 காம்போ இருக்கிற ஹாட் பாக்ஸ் வந்து நீங்க பேக்கேஜஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2500, 3500 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மளிகை பொருள் லிஸ்ட்ல வரும். ஸோ அந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க PDF நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ இது யார் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா இந்த PDF உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். ஏன்னா இது நாங்க ஜூம் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கலங்கலா இருக்கும். அதனால இந்த லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணவங்க கிட்ட நீங்க வந்துட்டு இந்த PDF கேட்டீங்கன்னா உங்களுக்கு டீடைல் கொடுத்துருவாங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் பிளான். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே இன்கம் பேஸ்க்காக மட்டும் தான் இந்த செஷனை நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுடைய இன்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி சிஸ்டம்ல வரப்போகுது. ஸோ பைனரி பிளான்ல வருது. இது மட்டும் இல்லாம ஒரு மாசத்துக்கு நம்மளால 1,80,000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ டெய்லி கட் ஆஃப், வீக்லி பே அவுட், இது மட்டும் இல்லாம டெய்லி சீலிங். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம் மேடம் அப்படின்னா 6,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஸோ நம்மளுடைய உழைப்பை பொறுத்து இருக்கு. இன்னைக்கு ஒரு வெளியில வந்துட்டு ஒரு 6,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க எவ்வளவு ஒர்க்ல இருக்காங்க, எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா நம்ம வீட்டுல இருந்தபடியே ஒரு பார்ட் டைமா இருந்து நம்மளால இங்க இந்த 6,000 ரூபாய்ன்றத ஈஸியா சம்பாதிக்க முடியும். சோ மேக்ஸிமம் 3 ஐடிஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு பேன் கார்டுக்கு. சோ இது எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. சோ நெட்வொர்க்கர் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்துட்டு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, அவங்களால எடுத்து ஒர்க் அவுட் பண்ண முடியும், ஃபுல் டைமரா எடுத்து பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் இந்த 3 ஐடின்றது கொடுக்குறோம். ஸோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா நமக்கு போதுமானது. ஸோ ஏன்னா மாசத்துக்கு 1,80,000 ரூபாய் நம்ம வீட்டுல இருந்து நம்மளால சம்பாதிக்க முடிஞ்சா போதும். இதுவே நம்ம ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம். ஸோ நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த வித லாஸும் இல்லாம ப்ராடக்ட்ஸ் வந்துருது. இது மட்டும் இல்லாம கொடுக்குற உழைப்பும் கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் மூலியமா நமக்கு இன்கமாவும் வந்துடும். சோ நம்மளோட இன்கம் பிளான் பைனரி பிளான் சொல்லியிருந்தேன். சோ நீங்க இந்த கம்பெனில ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிருக்கும். சோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்றது முடியும். இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனில வந்து ஸ்டார்ட் அப் எடுத்திருக்கேன், சோ இந்த மாதிரி ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு, ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்றது மூலியமா நமக்கு வருமானம். இன்னைக்கு நம்ம எதையோ ஷேர் பண்றோம். இந்த சீரியல்ல இது நடந்துச்சு, இந்த கடையில இது சேல் பண்றாங்க, இங்க இந்த ப்ரோக்ராம் நடக்குது, இங்க இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இந்த கம்பெனியை ஷேர் பண்ணும்போது, இந்த கம்பெனிக்கான ஒரு விளம்பரத்தை கொடுக்கும்போது நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. இப்போ நீங்க லெஃப்ட்ல ஒரு பர்சன், ரைட்ல ஒரு பர்சன் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஆட் ஆன் ஆகும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் நமக்கு வந்து பேர் மேட்ச் இன்கம்ல வரும். சோ லெஃப்ட்ல ஒரு பர்சன், ரைட்ல ஒரு பர்சன் வராங்க. சோ அவங்களுக்கு கீழே ஒரு பர்சன், டெய்லா ஒரு பர்சன் வரும்போது அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இன்கம்ன்றது கிரெடிட் ஆகுது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்ல நமக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் ஆயிட்டு இருக்கும். அங்க ஃபர்ஸ்ட் பே அவுட் மட்டும் உங்களுக்கு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பே அவுட்ல ஒன்னு லெஃப்ட்ல இருக்கிற பர்சன் ஒரு டெய்லர் ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல இருக்கிற பர்சன் ஒரு பர்சனை கொடுக்கணும். யாரோ ஒருத்தவங்க ஒரு பர்சனை கொடுக்கும்போது, அதாவது உங்களுக்கு கீழே மினிமம் 3 பேர் வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பே அவுட்ன்றது ஸ்டார்ட் அப் ஆகுது. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 பாயிண்ட்ஸ் பேர் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து 300 ரூபாய் இன்கம், அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு 30 ரூபாய் இன்கம். சோ இப்ப 10 பாயிண்ட்ல வந்திருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் இன்கம் வருது. அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டீம் சைடு மூலியமா, இது டீம் ரெஃபரல் இன்கம். சோ உங்களுக்கு டீம் சைடு மூலியமா பாயிண்ட்ஸ் வருது. இப்ப நீங்க 2 பேருக்கு கொடுக்குறீங்க, அந்த 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த பர்சன் உங்களுக்கு கீழே ஆட் ஆன் ஆகும்போது இங்க 100 பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னா உங்களோட இன்கம் 3,000 ரூபாய் டிடிஎஸ் போக டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம். சோ கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, சோ உங்களுக்கு கீழே பர்சன் வராங்க அப்படின்னும் போது 2 சைடுமே சேமா நடக்காது. சோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்க செய்யும். சோ ஒரு சைடுல ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரலாம், இன்னொரு சைடுல 200 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ்க்கான பேர் மேட்ச் ஆயிட்டு உங்களுக்கு இன்கம் ரிலீஸ் ஆயிடும். சோ பேலன்ஸ் இருக்கிற அந்த 100 பாயிண்ட் அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். சோ அந்த இடத்துலயுமே நம்மளால பேர் மேட்ச் பண்ணி இன்கமா எடுத்துக்க முடியும். சோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்னு ஒரு காலம் சொல்லியிருந்தேன். சோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வாரம் ஒரு வருமானம் எடுத்துட்டு இருக்கோம், வாரம் ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அந்த பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்ட லெவல் ஆஃப் இன்கம்க்கு உங்களுக்கு கொண்டு போகுது. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 13 லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ ஒவ்வொரு லெவல்லுமே வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன், அடுத்து ட்ரைனிங் ப்ரோக்ராம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேக் அச்சீவர், வாட்ச் அச்சீவர், மொபைல் போன் அச்சீவர், லேப்டாப் அச்சீவர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் டைரக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பைக் அச்சீவர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் டூர், இது மட்டும் இல்லாம கோல்டு, காரு, பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபை ஹாப்பியா வாழறதுக்கான ஒரு பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம நமக்கான வீடு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13வது லெவல் நமக்கு. இந்த இடத்துல இது எல்லாமே எப்படி மேடம் கிடைக்கும், இதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம வாரம் எடுக்கிற பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குமுலேட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் ஆயிட்டு இருக்கும். சோ லெஃப்ட்ல 100 பாயிண்ட், ரைட்ல 100 பாயிண்ட் வரும்போது நீங்க சாம்பியன் அப்படின்ற ஒரு பொசிஷன் முடிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபி வந்து பாத்தீங்கன்னா கிஃப்டா கிடைச்சிருக்கும். இது மட்டும் இல்லாம ஒரு 3,000 ரூபாய் வரைக்கும் இன்கமும் ஏர்ன் பண்ணிருப்பீங்க. சோ செகண்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 250 பாயிண்ட்ஸ். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணலாம். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க 7,500 ரூபாய் வரைக்கும் உங்களால சம்பாதிச்சிருக்க முடியும். சோ 3வது லெவல் வந்து பாத்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். சோ இந்த 500 பாயிண்ட்ஸ் முடிக்கும் போது நீங்க இந்த
கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த பேக் அச்சுவர். சோ இந்த பேக் அச்சுவர் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சிருப்பீங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த லெவல் 4th லெவல் தான் முக்கியமான லெவல். சோ ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் அச்சுவர்ன்றது மட்டும் இல்லாம பில்லர் போர்டுன்ற ஒரு பொசிஷனும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நீங்க 2 பேர் பேக் அச்சுவரா கொண்டு வரும்போது நீங்க வாட்ச் அச்சுவர். சோ உங்களுக்கு கீழ லெஃப்ட்ல ஒரு பெர்சனும் ரைட்ல ஒரு பெர்சனும் பேக் அச்சுவர் முடிச்சிருக்காங்க. அவங்க 500 பாயிண்ட்ஸ் எடுத்து பேக் அச்சுவர் முடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த வாட்ச் அச்சுவர். சோ வாட்ச் அச்சுவர்னு வரும்போது உங்களுக்கு ஒரு பிராண்டட் வாட்ச் கிஃப்டா கிடைக்கும். இது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஸ்டேஜ்ல நீங்க மினிமம் ஒரு 30,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் தாண்டி இங்க பில்லர் போர்டுன்ற ஒரு பொசிஷனும் ஓபன் ஆகுது. சோ இங்க அந்த பில்லர் போர்டுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். சோ இது மட்டும் இல்லாம கீழ நீங்க 2 பேரை வாட்ச் அச்சுவரா கொண்டு வரும்போது நீங்க இந்த கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த மொபைல் போன் அச்சுவர். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயுமே நீங்க 2 பேரை வந்து ஒரு அச்சுவரா கொண்டு வரும்போது நீங்க அடுத்த லெவல் ஆஃப் அச்சுவரா நீங்க வந்து கிரியேட் ஆயிடுவீங்க. இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்டடா வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன், லேப்டாப், டொமஸ்டிக் டூர், பைக் ஃபண்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய், இன்டர்நேஷனல் டூர், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கான கோல்டு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே கோல்டு மேல அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இருக்கு. சோ அப்ப அந்த கோல்டையுமே நமக்கு ஒரு லெவல் ஆஃப் கிஃப்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம காருக்காக 4 லட்சம் ரூபாய். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்காக வந்து பாத்தீங்கன்னா பென்ஷனுக்காகனே வந்து பாத்தீங்கன்னா 10 lakhs வந்து கிரெடிட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம 13வது லெவல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வீடு. சோ இது எல்லாமே கம்பெனி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்ல நமக்கு இவ்ளோ கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த 13வது லெவல் நீங்க அச்சீவ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாரிச்சிருப்பீங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆஃபராவே நம்ம கிஃப்டாவே கிட்டத்தட்ட ஒரு 40 lakhs கிட்ட நம்ம இந்த கம்பெனி மூலியமா நம்ம ஏர்ன் பண்ணிருப்போம். சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. சோ இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா ஒரு 1,200 ரூபாய் இல்ல 2,200 ரூபாய் இல்ல 3,200 ரூபாய் இந்த மாதிரியான பேக்கேஜஸ் நீங்க ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜஸ் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளோ இல்லைன்னா குக்வேர் ஐட்டம்ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புன்றது இங்க இருக்கு. சோ இந்த வாய்ப்பை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. சோ நான் பில்லர் போர்ட் மெம்பர் அப்படின்றத சொல்லியிருந்தேன். சோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட், அந்த 4th லெவலை கம்ப்ளீட் பண்ணி பில்லர் போர்ட் மெம்பரா நம்ம உள்ள வரும்போது அங்க நமக்கு டார்கெட் இருக்கு. சோ இந்த டார்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ். சோ லெஃப்ட்ல 600 பாயிண்ட், ரைட்ல 600 பாயிண்ட் நீங்க மட்டும் இல்ல உங்க டீமோட சேர்ந்து எடுக்கும்போது கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி கிராசரி அண்ட் அது மட்டும் இல்லாம 10 கிலோ அரிசி. சோ வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளும் 10 கிலோ அரிசியும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. இது இல்லாம உங்களுடைய மொபைல் ரீசார்ஜ், இதை தாண்டி 2,000 ரூபாய்க்கான பெட்ரோல் அலவன்ஸ். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கம்பெனிக்காக வெளியே போறோம் வரோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய்க்கான பெட்ரோல் அலவன்ஸ் வீக்லி 500 ரூபான்னு சொல்லி உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோனும் கொடுக்குறாங்க. சோ இது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாரம் நம்ம எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்றோம் இந்த கம்பெனி மூலியமா, சோ அந்த இன்கம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலாம். 1000 ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இங்க இருந்து லோனும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பில்லர் போர்ட் மெம்பரா நீங்க வரும்போது. சோ ஓகே மேடம், இந்த மாதிரி பில்லர் போர்ட் மெம்பர்ஸ் இருக்காங்களா, இந்த மாதிரி இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வாங்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ நிறைய பேர் இருக்காங்க. சோ நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. சோ தேன்மொழி மேம், மிஸ்ஸஸ் ஷாம்லா மேம், மிஸ்ஸஸ் ஏஞ்சல் மேம், மிஸ்ஸஸ் தீபா, நான் தான். சோ மிஸ் மல்லிகா மேம், மிஸ்ஸஸ் மீனாட்சி மேம், மிஸ்ஸஸ் பவித்ரா மேம், மிஸ்ஸஸ் ஹேமலதா மேம். சோ இவங்க எல்லாருமே பில்லர் போர்ட் மெம்பர்ஸா இருந்து இன்னைக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனியுடைய அச்சீவர்ஸ் சோ கிட்டத்தட்ட சாம்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,000 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்காங்க. சோ பேக் அச்சீவர்ஸ் 100 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்காங்க. வாட்ச் அச்சீவர்ஸ் 50 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்காங்க. மொபைல் அச்சீவர்ஸ் 10 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்காங்க. லேப்டாப் அச்சீவர்ஸ் 5 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்ட அச்சீவர்ஸா இன்னைக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட 13 லெவல்ஸ் இருக்குன்னு சொல்லினேன். இந்த 13 லெவல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு 6 லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி அடுத்த லெவலை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி சாம்பியன்ஸ், அதாவது எல்லா சாம்பியன்ஸும், அதாவது நான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2,000 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் எல்லாரையும் இங்க எடுக்க முடியாது. சோ அதனால எங்க டீம்ல இருக்கிற சில மெம்பர்ஸை மட்டும் இங்க நாங்க வந்து சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். சோ சாம்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ பேக் அச்சீவர்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் அச்சீவர்ஸ். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் அச்சீவர்ஸ். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீலிங் அச்சீவர்ஸ். சோ இது என்ன மேடம் சீலிங் அச்சீவர்ஸ்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். சோ ஒரு நாளைக்கு 6,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது. சோ இந்த ஒரு நாளைக்கு 6,000 ரூபாய் சம்பாரிச்சவங்க இருக்காங்களா, சம்பாரிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. சோ மிஸ் கோம்லா மேம், மிஸ் ஷாம்லா மேம், மிஸ் தீபா மேம் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிகா மேம் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏஞ்சல் மேம். சோ இவங்க 5 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க
ஒரு நாளைக்கு 6,000 ரூபாய் அப்படின்ற அந்த வருமானத்தை எட்டியிருக்காங்க. சீலிங் அச்சீவராகவும் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த அச்சீவர்ஸ் எல்லாம் முடிக்கிறாங்க இல்லையா? சோ இதெல்லாம் எங்க மேடம் எப்படி மேடம் கிடைக்கும் எங்களுக்கு? அந்த அச்சீவர்ஸ் எல்லாம் முடிக்கிறோம். சோ ஒவ்வொரு லெவல்ஸும் கம்ப்ளீட் பண்ணும்போது அங்க இருக்கிற கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா, சோ இந்த மாதிரியான ஈவென்ட்ஸ் தான். சோ எல்லா ஏரியாலயுமே இன்னைக்கு ஈவென்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஈவென்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாம ஏற்காடு, ஏலகிரி சோ இந்த மாதிரி நிறைய ஏரியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒவ்வொரு இடங்கள்லயுமே இருக்கிற டீம்மேட்ஸ்க்கு அவங்க அச்சீவ் பண்ண விஷயங்களை கொடுத்து அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அடுத்த கட்ட எஜுகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி மூலியமா இன்னைக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இல்லாம நம்மளுடைய விஷன் ஆஃப் ஏஜிஎம். ஏன்னா ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு கோலை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. சோ அந்த கோல் என்ன, நம்ம விஷன், நம்மளுடைய கம்பெனி வந்துட்டு விஷனா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மேஜர் சிட்டிஸ்லயுமே சூப்பர் மார்க்கெட். சோ எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாம டோர் ஸ்டெப் டெலிவரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி கொரியர் மூலியமா வந்துட்டு டைப் எடுத்து இன்னைக்கு கொரியர் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம நம்மளுடைய கம்பெனில இருந்து எல்லாருமே அச்சீவர்ஸா வந்து கிரியேட் ஆகணும். சோ ஒவ்வொரு மெம்பர்ஸுமே ஐடி போட்ட ஒவ்வொருமே சம்பாதிக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்ட லெவல் ஆஃப் 13 லெவல் கொடுத்திருக்கோம். சோ அந்த லெவலை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம கம்பெனியோட மெயின் மோட்டிவ். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே மக்கள் யூஸ் பண்ற ப்ராடக்டா பெஸ்டான ப்ராடக்டா இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி இந்த அளவுக்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ கம்பெனி என்ன, கம்பெனில என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இது மட்டும் இல்லாம கம்பெனில எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு அச்சீவர்ஸ் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். சோ இன்னைக்கு ஆன்லைன் வர்த்தகம் அப்படின்றது பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்கு. சோ அதே வர்த்தகத்துல இன்னைக்கு நம்ம வந்துட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நீங்க பிளான் கேட்டிருப்பீங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு யார் இந்த லிங்க் கொடுத்தாங்களோ சோ அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. சோ இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லுவாங்க. இல்ல அவங்க சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னாலுமே சோ நீங்க பில்லர்ஸ் கிட்ட கூட நீங்க கால் கனெக்ட் பண்ண சொல்லி நீங்க பேசலாம். சோ ஏன்னா வாழ்வது ஒரு முறைதான், வாழ்த்தட்டும் தலைமுறை. ஏன்னா இன்னைக்கு நான் வாழ்ந்தேன், நான் வந்தேன், நான் சாப்பிட்டேன், நான் செத்தேன் அப்படின்னு இல்லாம என்னுடைய தலைமுறைக்கு, என்னுடைய ஜெனரேஷனுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா வருமானம் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். சோ ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் வந்து 100% சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல இயற்கையாவே நிறைய இடர்பாடுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். சோ எடுத்து பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண நாங்க இருக்கோம். தேங்க்யூ சோ மச். சோ இது வரைக்கும் நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சோ மச். பேக் டு ஹோஸ்ட். சோ செஷன் எண்ட் பண்ணிக்கலாம்.